வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலை உச்சியில் தீபம் ஏற்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு வழங்கிய பின்பும் அறநிலையத்துறை உச்சியில் தீபம் ஏற்றாமல் வழக்கம் போல் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றினர். இதனை கண்டித்து போலீசாரின் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு இந்து மக்கள் கட்சியினர், பாஜகவினர் மற்றும் முருக பக்தர்கள் தடுப்புகளை தள்ளிவிட்டு முன்னேறினர். இதனால் அந்த பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ராம ரவிக்குமார் மீண்டும் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இது தொடர்பாக நீதிபதி GR சுவாமிநாதன் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அதிரடி உத்தரவிட்டார். பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் துணையுடன் விளக்கேற்ற நீதிபதி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து மலை உச்சியில் தீபம் ஏற்றும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர். சேலம் கெங்கவல்லி நடுவலூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேந்திரன் ஓய்வு பெற்ற காவலர். இவர் தனது விவசாய தோட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். உறவினர் வீட்டு விசேஷத்திற்காக ராஜேந்திரன் சென்றிருந்தார். ஆடுகளை தோட்டத்தில் மேய்ச்சலுக்காக விட்டு சென்றார். திரும்பி வந்த ராஜேந்திரனுக்கு பெரும் அதிர்ச்சி சம்பவம் காத்திருந்தது. தோட்டத்தில் இருந்த 5 ஆடுகள் பரிதாபமாக இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தன. சம்பவம் குறித்து ராஜேந்திரன் உடனடியாக வெட்டரினரி டாக்டர்கள் மற்றும் கெங்கவல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவித்தார். ஸ்பாட்டுக்கு விரைந்த வெட்டரினரி டாக்டர்கள் தெருநாய்கள் கடித்து ஆடுகள் பரிதாபமாக இறந்துள்ளதாக கூறினர். அரசு உரிய இழப்பீடு வழங்கி உடனடியாக தெருநாய்களை பிடிக்க வேண்டும் என ராஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். போலீஸ் விசாரணை தொடர்கிறது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மலையில் தீபம் ஏற்றுவதற்காக கோவில் அறங்காவலர் சார்பாக புதிய தாமிர கோப்பரை வழங்கப்பட்டுள்ளது. 4.5 அடி உயரம் கொண்ட தாமிர கோப்பரை 450 லிட்டர் நெய் மற்றும் 300 மீட்டர் காடா துணி பயன்படுத்தும் கொள்ளளவு கொண்டது. மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னை ஹைகோர்ட் மதுரை அமர்வு உத்தரவை எதிர்த்து கோவில் நிர்வாகம் சார்பாக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் கோவில் அலுவலகத்தில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கான தாமிர கொப்பரை உள்ளிட்ட பொருட்கள் மேலே எடுத்து செல்லப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக 2 லிட்டர் நெய் மற்றும் 2 மீட்டர் காடா துணி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக பதற்றமான சூழ்நிலையில் திருப்பரங்குன்றம் பகுதி உள்ளதால் மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் லோகநாதன் இரவு திருப்பரங்குன்றம் கோவில் மற்றும் மலைப்பாதை பகுதிகளில் ஆய்வு செய்தார். அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்க காவல்துறை சார்பில் 27 இடங்களில் பாதுகாப்பு பணிக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் ஆர்ச், 16 கல் மண்டபம் மற்றும் பெரிய ரத வீதி, மேல ரத வீதி, கீழ ரத வீதி, கோவில் செல்லும் வழித்தடம், பழனி ஆண்டவர் கோவில், தர்கா பகுதி மற்றும் கோவில் பின்புறம் உள்ள படிக்கட்டு ஆகிய பகுதிகளில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கோவில் வளாகம், கிரிவல பாதை, பெரிய ரத வீதி, கீழ ரத வீதி, மேல ரத வீதி, 16 கல் மண்டபம், பழனி ஆண்டவர் கோவில் பகுதிகளில் CCTV கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ட்ரோன் மூலம் கண்காணிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கொடைக்கானலில் விடிய விடிய பெய்த தொடர் மழை மற்றும் காலை நேரத்தில் சூழ்ந்த பனிமூட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. எப்போதும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரதான ஏரியில் படகு சவாரி மற்றும் ஏரி ரோட்டில் குதிரை, சைக்கிள் சவாரிகளால் பரபரப்பாக இருக்கும். காலை நேரத்தில் நிலவிய தொடர் மழை மற்றும் நகரை மறைத்த பனிமூட்டத்தால் பொதுமக்கள் மற்றும் டூரிஸ்டுகளின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ஏரி ரோட்டில் குதிரை மற்றும் சைக்கிள் சவாரியின்றி விரிச்சோடியது. பிற்பகலில் மாறிய சீதோஷ்ண நிலையில் டூரிஸ்டுகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கடந்த வாரமாக நிலவும் மாறுபட்ட சீதோஷ்ண நிலையால் சிறு வியாபாரிகள் மற்றும் அனைத்து தரப்பினரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் தொடர்ந்து 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் தியாகராஜ சுவாமி ஆதிபுரீஸ்வரர் வடிவுடையம்மன் கோவிலில் பைரவர் சன்னதியில் மழைநீர் சூழ்ந்தது. மழைநீர் வெளியேற வழியில்லாமல் கோவில் பிரகாரத்தில் பைரவர் சன்னதி தாழ்வான பகுதியாக இருப்பதால் மழைநீர் தேங்கியுள்ளது. சன்னதி முழுவதும் மழைநீர் தேங்கி கிடப்பதால் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியவில்லை. இந்நிலையில் சன்னதிக்கு செல்ல கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நாளை மாலை முதல் 3 நாட்கள் ஆதிபுரீஸ்வரர் கவசம் சிறப்பு நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. கோவில் நிர்வாகம் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றவும், மழைநீர் உள்ளே வராமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தினர்.
தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சக்தி எஸ்டேட், கவர்கல் பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு நலன் கருதி டூரிஸ்டுகள் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்துள்ளனர். ஆர்ப்பரிக்கும் அருவியில் ஆனந்த குளியல் போட முடியாமல் டூரிஸ்டுகள் வேதனையடைந்தனர்.